எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ராகில நம்ம வீட்லயே ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி ரெடி பண்றது? நம்ம ரெடி பண்ண ஸ்ப்ரவுட்ஸ பவுடர் பண்ணி வச்சு, அதுல 2 விதமான கஞ்சி செய்ய போறோம். ஒண்ணு அம்புலின்னு சொல்லக்கூடிய நைட்டு மாவ புளிக்க வச்சு காலையில கஞ்சி செய்து மோர் கலந்து சாப்பிடுறது. இது நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த சம்மருக்கு உடம்பையும் ரொம்ப குளுமையா வச்சிருக்கும். இன்னொன்னு கால்சியம், புரோட்டீன் ரிச் ராகி ஷேக் செய்யலாம். இதுல நம்ம பேரிச்சம்பழம், பாதாம் சேர்த்து செய்ய போறோம். இது ஒரு சம்மர் ஸ்பெஷலான குழந்தைங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஹெல்த்தி ட்ரிங்க்கா இருக்கும். வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவு ராகி சேர்க்கிறேன். இது வெயிட்ல ஒரு 1/2 கேஜ் இருக்கும். இத நல்லா தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிட்டு, மேல மூடி போட்டு மூடி, இத ஒரு நைட் ஃபுல்லா இப்படியே இருக்கட்டும். நைட்டு ஊற வச்சிருக்க ராகிய ஒரு ஃபில்டர் வச்சு தண்ணிய நல்லா வடிச்சுட்டு, ஒரு துணியில மூட்டை கட்டி, ஒரு நாள் ஃபுல்லா வச்சிடலாம். நான் துணியில மூட்டை கட்டின ராகியோட வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸ்ப்ரவுட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இத இந்த மாரி நான் துணியில மூட்டை கட்டி ஒரு பகல் பூராவும் ஒரு நைட் ஃபுல்லா வச்சிருந்தேன். இது நான் மறுநாள் காட்டுற வீடியோ. பாருங்க எவ்ளோ நல்லா நம்மளுக்கு ராகி ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்கு. இது இந்த வேர் ஃபுல்லா துணியில இருந்து வந்திருக்கும். இத துணியில இருந்து எடுத்து விட்டு தட்டுக்கு மாத்திக்கலாம். இத தட்டுல வச்சிருந்து நான் வெயில்ல மேல மாடி மேல காய வச்சுட்டு மிஷின்ல குடுத்து அரைக்க போறேன். மொட்டை மாடியில வெயில்ல காய வச்சு எடுத்தேன். நல்லா காஞ்சிருச்சு. இத நான் மிஷின்ல குடுத்து அரைச்சு பவுடர் பண்ணி வச்சுக்க போறேன். சப்போஸ் வெயில்ல காய வைக்க முடியல எங்களால அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வெறும் வாணல்ல கேழ்வரகு பொரிஞ்சிடக்கூடாது. பொரியாம லேசா சூடு பண்ணி ஈரப்பதம் போற அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதும் ஆற வச்சுட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சமா எடுத்து மிக்ஸி ஜார்ல அரைச்சு, இப்ப நம்ம அம்புலியும், ராகி ஷேக்கும் செய்ய போறோம்ல, அது எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். இதுக்கு நம்மளுக்கு 2 ஸ்பூன் அளவு ராகி மாவு இருந்தா போதும். அதனால நான் கொஞ்சம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சுக்கிறேன். 4 ஸ்பூன் அளவு தேவை ராகி மாவு. 2 ஸ்பூன் அம்புலிக்கும், 2 ஸ்பூன் ராகி ஷேக்குக்கும். இப்ப முதல்ல அம்புலிக்கு ஒரு கிண்ணத்துல 2 ஸ்பூன் அளவு ராகி ஸ்ப்ரவுட்ஸோட மாவ சேர்த்துட்டு, 1 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். இது 250 எம்எல் அளவு இருக்கும். நல்லா கலந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஓவர் நைட் இப்படியே இருக்கட்டும். 2 ஸ்பூன் அளவு ராகி மாவு தண்ணி சேர்த்து நைட்டு கலந்து வச்சிருந்தோம்ல, இது காலையில பாருங்க ரொம்ப புளிப்பு இருக்காது. லைட்டா தான் புளிச்சிருக்கும். இத ஸ்பூன்ல ஒரு தடவ கலந்து விட்டுட்டு, ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவும் அதே 250 எம்எல் தான். இந்த தண்ணிய ஸ்டவ் பத்த வச்சு ஸ்டவ்ல வச்சு கொதிக்க விடணும். கொதிக்கிற தண்ணியில நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ராகி மாவ சேர்த்து ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம். ராகி மாவு நமக்கு கட்டாது. ஏன்னா, மாவு நம்ம டைரக்ட்டா தண்ணீல சேர்க்கும்போது தான் நமக்கு கட்டிப்படும். இது நம்ம ஏற்கனவே தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்க்கறதுனால, நமக்கு எந்த ஒரு கட்டியும் ஆகாது. ஸ்டவ்வ ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டு, ராகி வேகுற அளவுக்கு கஞ்சி பதத்துக்கு வரணும். இந்த மாரி கஞ்சி பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ராகி கஞ்சி இப்ப ஆறிருக்கு. இதுல மோர் சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து அப்படியேவும் சாப்பிடலாம். பொடியா நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி சேர்த்தும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபிங்க. கட்டாயம் எல்லாருமே இந்த சம்மருக்கு வீட்ல ஒரு தடவ செய்து சாப்பிட்டு பாருங்க. அடுத்து நம்ம ராகி ஷேக் செய்யறதுக்காக பாத்திரத்துல 250 எம்எல் 1 கப் அளவு பால் சேர்க்கிறேன். இது கூடவே விதை நீக்கின 4 பேரிச்சம்பழம், 5 பாதாம் சேர்க்கிறேன். பால் நல்லா கொதிச்சு பேரிச்சம்பழம் பால்லயே வெந்து வந்ததும், பாதாம், பால், பேரிச்சம்பழம் கலவைய ஒரு கிண்ணத்துக்கு மாத்திக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஒரு கிண்ணத்துல ராகி ஸ்ப்ரவுட்ஸ் பவுடர 2 ஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். இதுல 250 எம்எல் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால், பேரிச்சம்பழம் வேக வச்சோம்ல, அதே பாத்திரத்துல 1 கப் அளவு தண்ணி சேர்த்து ஸ்டவ்ல வச்சு கொதிக்க விடுறேன். தண்ணி கொதிச்சதும் நம்ம கரைச்சு வச்சிருக்க ராகி மாவ இதுல சேர்த்துட்டு ஒரு தடவ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு தடவ ஸ்பூன்ல கலந்துக்கலாம். இதுவும் நம்ம ராகி மாவு தண்ணி சேர்த்து கரைச்சு சேர்த்துருக்கிறதுனால கட்டியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இது கொஞ்சம் திக்கா ஆகுற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பால்ல வேக வச்ச பேரிச்சம்பழம், பாதாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம். அரைச்ச பாதாம், பேரிச்சம்பழம் கூட பால் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதுல கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி காய்ச்சி வச்சிருக்கிற ராகில சேர்த்துடணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். மீதி கிண்ணத்துல இருந்த பால கூட நான் இது கூடவே சேர்த்துடுறேன். ஸ்பூன் வச்சு கலந்து விட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா ராகியோட சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸில லைட்டா பிளெண்ட் பண்ணிட்டும் சர்வ் பண்ணலாம். இது கூட வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை, இல்ல சர்க்கரை, தேன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.